திமுகவை பொறுத்தவரை நீங்கள் வரலாற்றை எடுத்து பார்த்தீர்களானால் கூட்டணி இல்லாமல் அவர்கள் தனியாக நின்று வெற்றி பெற்றதாக சரித்திரமே கிடையாது. நான் சவால் விட்டு சொல்கிறேன், எடுத்து பாருங்கள் வரலாற்று ஆவணங்க. அப்போ என்னென்னா, இவர்கள் வழக்கமாக இந்த கூட்டணி கட்சிகளின் மேல் குதிரை ஏறிக்கொண்டு அவர்களுடைய வாக்கு வங்கியை தங்களுடைய வாக்கு வங்கியாக பயன்படுத்தி கொண்டு அதை வைத்து தான் என்றைக்கு ஆட்சிக்கு வந்தாலும் அன்றைக்கி வந்திருக்காங்க. இவ்வளவு நாள் இந்த கூட்டணி கட்சிகள்லாம் அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, நமக்கு ஏதோ கொடுத்தாங்க, தேர்தலில் சீட்டு இவ்வளோ கொடுக்குறாங்க, நோட்டு இவ்வளோ கொடுக்குறாங்க, நம்ம இங்கே ஒரு மாதிரி செட் ஆகிட்டோம், ஏதோ சொல்லி நம்ம ஒரு 2 சீட்டு கூட வாங்கிப்போம், ஏதோ கொஞ்சம் கூட கூட காசு கொடுத்தாங்கன்னா. காசு கொடுப்பது திமுகவில் ஒன்றும் பெரிய ரகசியம் கிடையாது. திமுகவுடைய இது எப்படின்னா, உங்களுக்கு இவ்வளவு சீட்டு, தேர்தலுக்காக இவ்வளவு செலவுக்காக இவ்வளவு, இதை தவிர கட்சியுடைய தலைமைக்கு, அது யார் தலைமையோ அவங்களுக்கு ஒரு நிதி, இப்படி ஒரு 3ஆக பிரித்து பேசிவிடும். இந்த 3 டயர் ஃபார்முலா தான் திமுகவுடைய எப்பெல்லாம் வெற்றி பெற்றதோ அந்த வெற்றிக்கு பின்னால் உள்ளது இந்த 3 டயர் ஃபார்முலா. இது உலகத்துக்கே தெரியும். அப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகளை எங்கெல்லாம் பயன்படுத்தி கொள்ளணுமோ அது பயன்படுத்தி கொள்வாங்களே தவிர, போட்டு தள்ளணும்னு வரும்பொழுது தங்களுடைய நலனுக்காக யாரை வேணாலும் போட்டு தள்ளுவாங்க.